வீட்டை விட்டு வெளியே வாங்க விஜய், பனையூரை விட்டு கிளம்பி வாங்க விஜய், இன்னும் பனையூர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்போ மக்களை சந்திக்க போகிறீங்க? எப்பயாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா வெளியே வருவீங்க, பரந்தூருக்கு போவீங்க, அப்புறம் நூல்வெளி விட்டுவாக போவீங்க. ஆனால் மக்களை சந்திக்கிறது உங்களுக்கு அலர்ஜியாக இருக்குதே, எப்போ சாமி நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக விஜய் மீதான விமர்சன குரல்கள், கண்டன குரல்கள், கேலி கூத்து எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. விஜய் அதை பற்றியெல்லாம் கவலையே படலை. என்ன வேணாலும் சொல்லிக்க, என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்க, என் அரசியல் எனக்கு தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக எல்லா அரசியல் ஆர்வலர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி, ஒரு மாசான ஒரு அரசியல் தலைவர் அல்லது ஒரு நடிகர் அரசியலுக்குள் வந்திருக்கிறார் என்றால் அவர் மக்களை சந்திக்கும் பொழுதுதான் அவருக்கான மாஸ் என்னன்னு தெரியும். அந்த மாஸ் மற்றவங்களுக்கும் புரியும். அதை தான் விஜய் தொடங்கிட்டார். வருகிற 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து அவர் மக்களை சந்திக்கிற அந்த பயணத்தை தொடங்க போகிறார். அதற்கான பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க. சரி, ஓகேங்க. பெரியார் பிறந்த தினமான 17ஆம் தேதியிலிருந்து அவர் தொடங்க போகிறார். அண்ணாவுடைய பிறந்த தினமான பாஞ்சியிலிருந்து ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை 13லேருந்தே கிளம்பிட போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் டிவிகேலேருந்து வந்திருக்குது. அதற்கான பர்மிஷன், அதுவும் திருச்சியிலேருந்து கிளம்புறார். திருச்சி எஸ்பி ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதற்கான விஷயங்கள் என்ன, எங்கெங்கெல்லாம் விஜய் போக போகிறார், என்னென்ன பேச போகிறார், விஜயுடைய இந்த பயணம் என்ன அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும், விஜயுடைய இந்த பயணம் டிவிகே மீது எப்படியாப்பட்ட ஒரு விமர்சனத்தை கொடுக்கும், டிவிகேவுக்கு 2026 எலெக்ஷனுக்கு இது எப்படி பயன்படும், அதெல்லாம் இனி தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய்க்காவது பனையூர் அரசியல் பண்ணுகிறார், அப்புறம் வீட்டிலேக்குள்ளே இருக்கிறார், வெளியே வர மாட்டேன்றார். நாங்கள் ஆனால் ராகுல் காந்திக்கு என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுங்களா? பப்பு, அவருக்கு வச்ச பேரே பப்புன்னா ஒரு குழந்தை மாதிரி உலகமே தெரியாமல் பொத்தி வளர்க்குறது ஒரு நல்ல செல்லமாக இருக்கிற குழந்தைகள் கூப்பிடுவாங்கல்ல, பப்பு இங்கே வா, பப்பு இங்கே வானா, அது புசுன்னு இருக்கிற மாதிரியும் உலகமே தெரியாது அவங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்க பப்புன்னுவாங்க. அப்புறம் பிராய்லர் கோழி அப்படின்னாங்க. அப்புறம் கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர். இவருக்கு இந்தியாவினுடைய கேபிட்டல் என்னன்னே தெரியாது ராகுல் காந்திக்கு. அப்படிலாம் கடுமையான விமர்சனங்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டது ராகுல் காந்திக்கு. அவர் லண்டனில் படித்த போதும் சரி, மற்ற வெளிநாடுகளில் படித்த பொழுதும் எங்கே போனாலும் ஒரு செக்யூரிட்டி அவருக்கு இருக்கும். மற்ற குழந்தைங்க போய் தெருவில் போய் விளையாட முடியாது, ஏன் கிரவுண்டில் போய் கூட விளையாட முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அந்த ஏக்கம் ராகுல் காந்திக்கு இருந்தது. நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புசுன்னு இருப்பார். ஒரு மாதிரி கண்ணில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தபோது அது சம்மந்தமாக அவங்க தாயார் கூட ஒன்றும் பெரிய கவலைப்படல. எங்கள் குழந்தை எங்களுக்கு ஏன்னா ராகுல் காந்தி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஒரு பரம்பரையான அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். எங்களுக்கு எங்கள் பப்பு முக்கியம். நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ராகுல் காந்திக்கு எதிர்கால அரசியலுக்குள்ள இதெல்லாம், இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. மக்களோடு மக்களாக போகணும், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும். நாம் இந்த இந்தியாவில், நம்ம தேசமான இந்தியாவில் நாம் சுற்றுப்பயணம் செய்யணும். இந்த இந்திய மக்களை, கடகோடி மக்களையும் நம்ம போய் பார்க்கணும்னு அவர் முதல்ல இறங்கின இடம் எதுனா, ஒரிசாவில் உள்ள பழங்குடியின மக்களை போய் சந்திச்சார். அந்த சந்திப்பு தான் ராகுல் காந்தியினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்தது. ஏன்னா தெரியாது அவர் இப்படியாப்பட்ட மக்கள் இங்கே இருக்காங்களா, இப்படி ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருக்கா, ஒரு மைக்கா சுரங்கத்தில் வருடக்கணக்காக சுரங்கத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களான்னு அந்த ஒரு விஷயம்தான் ராகுல் காந்தியோடைய மனசை உடைச்சது. என்னையா இது, நம்ம தேசத்து மக்கள், நம்ம தாத்தா பாட்டி அப்பா இவங்களாம் வந்தாங்க, நாம் இறங்குறான்னு ராகுல் காந்தி தொடங்கிய அந்த யாத்திரை தான் ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு தலைவராக, காங்கிரசினுடைய ஒரு இளம் ரத்தமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்குது. இந்த விமர்சனம் தான் விஜய்க்கும் இருக்குது. சரி, 13ஆம் தேதி என்ன திருச்சியிலேருந்து எங்கே கிளம்புறாரு? ஏன்னா முதல் மாநாடு வட மாவட்டத்தை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி விக்கிரவாண்டியில் நடந்த அந்த மாநாடு அதாவது கட்சி ஆரம்பித்த ஒரு சில மாதங்களே அந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடாக இருந்தது. மதுரையில் 2வது மாநாடு. இந்த 2வது மாநாட்டில் பேசின பேச்சு என்றைக்கு வரைக்கும் இருக்குது. பக்கத்து நாடான இலங்கையிலே அது எதிரொலிச்சிருக்கு பாருங்க. இலங்கையிலே அந்த அதிபரே கிளம்பி வந்துட்டார் கச்சத்தீவுக்கு. அந்த அளவுக்கு பேசுறது மாசாகி போச்சு. ஒட்டுமொத்த கட்சியும், தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சியும் டிவிகே மீது, விஜய் மீது கவனத்தை கொண்டு வந்தது அந்த மதுரை மாநாடு தான். அவ்வளோ பேர் அதில் எதிர்ப்புகளும் சில விஷயங்களும், கிரீஸ் தடவுனிங்க, பவுன்சர்ஸ் தூக்கி வெளியே போட்டாங்க, ஆச்சா போச்சான்னு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசும் விதமாக இருக்கிறது. சரி, இந்த பக்கம் அந்த பக்கம் கவர் பண்ணியாச்சு. திருச்சியை விஜய் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா, குறிப்பாக அந்த டெல்டா பகுதியில் நம்முடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, இந்த பகுதியில், திருவாரூர், இந்த பகுதியில் டிவிகேவுக்கு முக்கியமாக மக்கள் தன்னை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. ஏற்கனவே மேற்கு மண்டலத்தில் இந்த பூத் கமிட்டி
மாநாட்டிற்கு அங்கே போய் அங்கே ஒரு இது பார்த்துட்டார். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம், அது இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அது எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அனுமதி ஒரு பக்கம் கொடுத்தாலும் இவர் எப்படி மக்களை இறங்கி அந்த ஒரு வேனில், ஒரு சொகுசு வேன்லாம் ரெடி ஆகிடுச்சு, அங்கேருந்து இறங்கி போவாரா அல்லது வேன்லேருந்தே கை காட்டுவாரா, எந்த இடத்துல பேசுவார், எந்தெந்த பாயிண்டில் நாங்கள் பேச போகிறோன்னு ஒரு 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 லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்தந்த பாயிண்ட்டுக்கு வந்து போலீஸ் அனுமதிப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நம்ம தெரிஞ்ச திருச்சி ரிப்போர்ட்கிட்ட கேட்டபொழுது, இப்போவே அனுமதிக்கு சில இடங்கள்லாம் வந்து இங்கே பேச அனுமதி கிடையாதுங்கன்ட்டாங்க. அனுமதி கிடையாது. என்ன காரணம்னா, அவங்க கேட்டுக்கிற முதல் இடமே வந்து திருச்சியில் உள்ள சத்திரம் பேருந்து நிலையம். நம்ம சென்னையில் வந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, அதை விட பரபரப்பான ஒரு பகுதி வந்து சத்திரம் பேருந்து. அங்கே வந்து விஜய் நிற்கிறாரு, ஒரு மாஸ் ஹீரோ நிற்கிறார், டிவிகேனுடைய தலைவர் நிற்கிறாரு, 250 கோடி சம்பளம் வாங்கின ஒரு ஹீரோ அங்கே வந்து நிற்கிறாரு அப்படின் பொழுது என்ன ஆகும்? அது நெருக்கடியான பகுதிக்கு வந்து குறிப்பாக அந்த ஏரியாவில் எல்லா ஒட்டுமொத்த மக்களும், பக்கத்தில் உள்ள டெல்டாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் திருச்சி தான் ஒரு மையப்பகுதி. நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறதா இருக்கட்டும், துணி வாங்குறதா இருக்கட்டும், கடகண்ணியாகட்டும், உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்துட்டு வரதா, ஸ்ரீரங்கம் போயிட்டு வரதா இருக்கட்டும், அதுதான் வந்து சத்திரம் பேரும். அந்த இடத்துல அனுமதி கிடையாதுங்க சாமி. ரைட், ஓகே. ஸ்ரீரங்கத்திலிருந்து இந்த பயணத்தை தொடங்கலாமா அப்படின்னா, ஸ்ரீரங்கமும் ஒரு சுற்றுலா தலம், ஒரு ஆன்மீக தலம். அங்கேயும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து புரட்டாசி மாதம் வேற தொடங்க போகுது. இப்பயே அதுக்கான விழாலாம் அங்கே ஏற்பாடாகிட்டு இருக்கு. சரி, அனுமதி எங்கே? நாங்கள் சொல்கிற இடத்தில் இல்லை, நீங்கள் கேட்ட இடத்தில் சில இடங்கள்ல. இப்போ இந்த பாராபத்தியில் கொடுத்தாங்க பாருங்க அனுமதி. பாராபத்தி வந்து அதாவது வந்து மதுரைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஏரியா. அது காரணம் என்னன்னா, லட்சக்கணக்கான மக்கள் கூடிட்டா சிட்டிக்குள்ளே கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி கொலாப்ஸ் ஆகும் பொழுது என்ன பிரச்சனைகள் நடக்கும்? சரி, ஓகே, போலீஸ் என்ன அனுமதி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசிடலாம். இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த சுற்றுப்பயணம். 1 மாதத்தில் மாவட்டத்திற்கு 3 இடம், குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ உதாரணத்துக்கு அவர் பெரம்பலூரில் போய் பேசுகிறார் அப்படின்னா, பெரம்பலூரில் டிவிகே சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள், பெரம்பலூரில் என்னென்ன மக்கள் என்னென்ன விதத்தில் பாதிக்கப்படுறார்கள், குறிப்பாக அந்த பெரம்பலூர் பகுதியில் உள்ள டிவிகே நிர்வாகிகள் எப்படி சிறப்பாக செயல்படுறாங்க, அவங்கள லிஸ்ட்லாம் கொடுங்க, அவங்க பேர்லாம் சொல்லுங்கள், அவங்கள நான் வந்து அங்கேருந்தே கீழே பேரை சொல்லி, இது வந்து பழைய டெக்னிக்காக இருந்தாலும் வந்து அது ரசிப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் கலைஞர் ஒரு ஊருக்கு போகிறார் அப்படின்னா, சேலம் பக்கத்தில் ஏதோ சின்ன ஊருக்கு போகிறாருன்னா, அங்கே வந்து ஒரு தொண்டருடைய பேரை சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. எம்ஜிஆர் அதை பண்ணுவார், மேடையிலே ஏற்றி முத்தம் கொடுப்பாரு, கை கொடுப்பாரு, இதெல்லாம் பண்ணுவார். அது மாதிரியானது. குறிப்பாக பிரச்சனைகளை வந்து விஜய் பேச போகிறார். அதுக்கான லிஸ்ட்டை விட்டு மாவட்ட செயலாளர்கள் அங்கே ரெடியாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேக்காவிற்கு இப்போயே அவங்களுக்கான எதிர்ப்பலையெல்லாம் தொடங்கிடுச்சு. வந்து இப்போ கூட ஒரு போஸ்டர்லாம் கிழிச்சிருக்காங்க. ஐ பெரியசாமி அமைச்சரும் எம்எல்ஏமான அவருடைய தொகுதியில், இந்த தொகுதியில் என்னென்னலாம் நீங்கள் நிறைவேற்றலை, என்னென்னலாம் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தீங்களோ, என்னெல்லாம் அரசு திட்டங்கள் போட்டதோ அதெல்லாம் எதுவும் நடக்கலைன்னு சொல்லி தாவேக்கா சார்பாக ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டரை கிழித்து உள்ளார்கள். அது அப்படியே விட்டுட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அது கிழிச்சனால தான் இப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. குறிப்பாக டெல்டா பகுதியில், டெல்டா வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, திமுகவினுடைய இன்னொரு கோட்டைன்னு கூட அதை சொல்லலாம். அது அந்த பகுதியில் விஜய்க்கு எப்படியாப்பட்ட ஒரு ஏற்பாடு, எப்படியாப்பட்ட செல்வாக்கு இருக்கும் அப்படின்றத வந்து முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சு, இதெல்லாம் மீறி விஜய் களத்தில் பேசக்கூடிய அந்த அரசியல், மக்கள் சம்பந்தமான அரசியலை தாண்டி இந்த அரசு என்ன செய்யலை, முக்கியமாக இந்த பகுதியில் என்ன செய்யலை, உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வரணும், எங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா அதுக்கான பலன் என்ன அப்படின்ற விஜய் போல்டாக பேச போகிறார். இந்த சுற்றுப்பயணமே என்னன்னா, வருங்காலத்தில் இன்னும் 7 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு, யாருடன் கூட்டணி, நாங்கள் போய் கூட்டணிக்கு பேச மாட்டோம், எங்கள் கூட வந்தால் யார் வேணாலும் கூட்டணிக்கு நாங்கள் ரெடி அப்படின்றது. இன்னும் அதிமுகவிலே பெரிய பூகம்பம் நடந்திருக்கு. செங்கோட்டையன் வந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். செங்கோட்டையன் ஒரு தனியாக அணி அமைக்கப் போகிறாரா, செங்கோட்டையன் பின்னாடி யார் வரப்போகிறாங்க? செங்கோட்டையன் சொன்னது என்னன்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் நாம் திமுகவை ஈஸியாக எதிர்க்கலாம். அந்த ஒருங்கிணைந்த அதிமுக ஒருவேளை டிவிகேவுடன் கூட்டணி வைக்குமா, பிஜேபியை கழட்டி விட்டு, அது வருங்காலத்தில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் விஜய்க்கே என்னன்னா, விஜய் தனித்து நிற்கிறத விட, பொதுவாக எல்லாருடைய கருத்து என்னன்னா, தனித்து நிற்கிறத விட ஒரு கூட்டணி வச்சு, நீங்கள் வந்து விஜய்க்கு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வச்சாகணும், அதிமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா திமுக கூட கூட்டணி வச்சாகணும். ஏன்னா விஜய்க்கு கிட்டத்தட்ட 20% ஓட்டு இருக்குது. அது 20% ஓட்டு விஜய்க்கான வெற்றியாக, முழு வெற்றியாக, முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கக்கூடிய வெற்றியாக மாறுமா அப்படின்றது வந்து 2026 பெருங்கேள்வி. ஆனால் விஜய்க்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரும் நம்பிக்கையாக 67, 77, 2026 என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் தான்.
அதே சமயத்தில் கள ஆய்வுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு கூட்டணி வச்சா, யார் கூட வந்து நம்ம ஒத்துப்போனா, யாரை நம்ம பக்கபலமாக வச்சுக்கிட்டா அந்த வெற்றியை ஈஸியாக தட்டி பறிக்கலாம். இப்போ கூட அண்ணாமலை கூட ஒரு இதில் பேசியிருக்காரு, வந்து விஜய்க்கு வந்து உண்மையிலே ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது, அந்த மக்கள் செல்வாக்கு விஜய் அப்படின்ற ஒரு மாபெரும் நடிகனால் தான் அந்த மக்கள் செல்வாக்கு வந்திருக்குன்னு முதல் முறையாக ஒரு வாயை திறக்கிறாரு. அண்ணாமலை மீதே ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு விமர்சனம் என்ன இருக்குதுன்னா, அவர் தனி கட்சி தொடங்க போகிறாருப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று. ஏன்னால் ஏறக்குறைய அவர் பிஜேபியிலேருந்து அப்படியே சுத்தமாக ஓரம் கட்டிட்டாங்க, கடுமையான அதிருப்தியில் இருக்காரு. அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு. அண்ணாமலை எங்கே போய் பேசுனாலும் ஒரு மக்கள் கூட்டம் வருது, அண்ணாமலைக்கு கை கொடுக்கறதுக்கு அவ்வளோ இளைஞர்கள் நிற்கிறாங்க. ஒருவேளை விஜயை வந்து அண்ணாமலை புகழ்ந்து பேசுவதால் அண்ணாமலை வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுப்பாரா? என்ன வேணாலும் நடக்கலாங்க அரசியலில், என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அதையெல்லாம் மீறி இந்த சுற்றுப்பயணம் பக்கா பிளானோட, பக்கா ஸ்கெட்ச் போட்டு அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. மழை வருமா, புயல் வருமா, காற்று வருமா, இடி வருமா, எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். ஆனால் மக்கள் வெள்ளம் அங்கங்கே இறங்கி அந்த மக்கள் வெள்ளத்தை காட்டுறதுக்கு தான் விஜய் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கார். இந்த சுற்றுப்பயணத்திற்கு அனுமதின்ற ஒரு விஷயம் ரைட்டு. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் எந்தெந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு வரைமுறையை, நிபந்தனையை காவல்துறை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்தால் அதை எப்படி சமாளிப்பது எங்களுக்கு ஒரு சவாலாக மாறும். ஏன்னா விஜய்க்கான பாதுகாப்புன்ற ஒரு விஷயம், அவருக்கு வந்து இசட் பிரிவு, ஒய் பிரிவு, இந்த பாதுகாப்புலாம் இருக்குது. இப்பயே நம்ம பார்த்தோம் அந்த மாநாட்டில் வந்து அந்த கம்பியெல்லாம் ஏறி மேலே வந்து பின்பக்கமெல்லாம் தொடர்றதுக்கு அப்படி முயற்சி பண்ணுறதுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு வேனில் ஏறும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? மதுரைக்கு வரும், மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகும்பொழுது அந்த வேனை துரத்தின்னு போய் முன்பக்கத்தில் இடித்து பேரிகேட்லாம் வந்து தூக்கி தூளாக வச்சு தூரம் தள்ளி விட்டாங்க. அப்படின் பொழுது ஒரு முக்கியமாக ஒரு தலைவருக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் வந்து அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூட மாறும். அப்படின் பொழுது அதற்கான நிபந்தனைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த சுற்றுப்பயணத்தினால் விஜய் வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணிடுவாரா அப்படின்னா, அது அவருடைய பேச்சில் தான் இருக்கிறது, அவர் பேச போகிற கண்டென்ட்டில் தான் இருக்குது. அதையெல்லாம் மீறி 2026 தேர்தலுக்கு இந்த சுற்றுப்பயணம் டிவிகேவிற்கு மிக மிக முக்கியமான ஒரு சுற்றுப்பயணமாக இருக்கும். ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு மெகா கூட்டணி அமையக்கூடிய அளவிற்கு இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.